அரசு பேருந்துகளை இயக்க தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் சொல்ல கேட்கலாம். தாய்மானவன், வணக்கம். தாய்மானவன், இதற்கு எந்த மாதிரியான நடைமுறைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அரசு? மேலும் இந்த தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு என்னென்ன இருக்க வேண்டும், தகுதிகள் இருக்க வேண்டும், என்னென்ன கொண்டு வர சொல்லியிருக்கப்பட்டிருக்கின்ற விவரங்கள் என்ன? பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரார்கள். பிரதான தொழிற்சங்கமான தோமுசா மற்றும் INTUC உள்ளிட்ட ஒரு சில தொழிற்சங்கத்தினர் தொடர்ந்து பேருந்துகளை இயக்கி வரக்கூடிய நிலையில அரசு போக்குவரத்து கழகத்துல தற்போது 100% பேருந்துகளை முழுமையாக இயக்க முடியாத நிலை இருந்து வருகிறது. அதே சமயம் பொதுமக்களுக்கு தற்போது வரை எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் 95 முதல் 97% பேருந்துகள் முழுமையாக பல்வேறு பகுதிகளுக்கும் இயக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்கிற பொங்கல் பண்டிகை நெருங்கி வருகிறது. பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் சிறப்பு பேருந்துகளை இயக்க வேண்டுமானால் கூடுதலாக ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு தேவைப்படுகிறார்கள். காரணம் என்னவெனில் ஏற்கனவே இரண்டுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் மட்டுமே தற்போது அந்த பேருந்துகளை இயக்கி வருவதன் காரணமாக தொடர்ந்து அவர்களுக்கு ஓய்வின்றி பேருந்துகளை இயக்கி வருகிறார்கள். தோமுசா உட்பட பல்வேறு தொழிற்சங்கத்தினரும் தற்போது அந்த பேருந்துகளை இயக்கக்கூடிய பணிகள்ல தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அண்ணா தொழிற்சங்க பேரவை, அதே போல CITU உள்ளிட்ட பிரதான மற்ற தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியாக போராட்ட முன்னெடுப்பை எடுத்திருப்பதன் காரணமாக வரும் நாட்கள்ல அந்த பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்குவதில் சற்று சிக்கல்கள் இருக்கிறது. இந்த நிலையில தான் தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை உடனடியாக நியமிக்க போக்குவரத்துறை திட்டமிட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் சிறப்பு பேருந்துகள் என்பது முழுமையாக இயக்கப்பட இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தேதிகள்ல சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு, குறிப்பாக வழக்கமாக இயக்கப்படக்கூடிய 2100 பேருந்துகளுடன் கூடுதலாக 4706 பேருந்துகளும் மற்ற மாவட்டங்களுக்கு என சேர்த்து மொத்தமாக 11006 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக பிற ஊர்களில் இருந்து என 19484 பேருந்துகள் 3 நாட்களுக்கு இயக்கப்பட வேண்டிய சூழல் இருப்பதால் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கான தேவை என்பது இருந்து வருகிறது. இந்த நிலையில தான் தற்போது தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பாக அனைத்து மேலாளர்களுக்கும் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி உரிய பயிற்சி பெற்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உரிமம் பெற்றவர்கள் அசல் ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆதார் அட்டையுடன் மாவட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகளை அணுக வழிகாட்டுதல்களும் வலியுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மாவட்ட அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் அதன்படி அந்த தற்காலிக ஓட்டுநர் நடத்துனருக்காக வரக்கூடியவர்களிடமிருந்து அசல் சான்றிதழ்களை பெற்று பேருந்துகளை இயக்க அனுமதிக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த பணிக்கு சேர விரும்புபவர்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் அந்த பொங்கல் பண்டிகைகளுக்கான சிறப்பு பேருந்துகளை இயக்க பணிகள் என்பது வழங்கப்படும் என போக்குவரத்துறையின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.